when I travel the state, I find places on the wall, Tamil Nadu போராட்டம். யாருடன் போராட்டம்? தமிழ்நாடை எதிர்க்க யாரும் போராட்டவில்லை. We are all brothers and sisters. தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் திமுகவினரின் இந்த முழக்கத்தை கேலி செய்யும் வகையில் இங்கே யாரும் போராடவில்லை, போராட வேண்டிய அவசியமும் இல்லை என்கிற பொருளில் கருத்து கூறியிருப்பதாக தெரிகிறது. அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளரை போல அவ்வப்போது கருத்துக்களை கூறி வருகிறார். அவருடைய பொறுப்பை மறந்து, பொறுப்புக்கான கடமையை மறந்து அவர் அரசியல் பேசுவது வழக்கமான ஒன்றுதான். இப்போதும் அப்படி பேசியிருக்கிறார். ஆளுநர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சரிதான். தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும்னு கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க போராடி ஆளுநரை மாற்ற முடியுமா? இல்லை ஆளுநர் என்கின்ற ஒரு பொறுப்பை இல்லாமல் செய்து விட முடியுமா? முடியாதுங்கண்ணா. ஆளும் கட்சி எல்லாவற்றையும் அனுசரித்து தான் போகணும். அதனால் கவர்னர் அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கவர்னர் மீது கேட்குறாங்க. இது நம்மளுடைய நாட்டுக்கு நல்லதில்லை. வணக்கம், இது கேள்விக்களம். தொடர்ந்து அரசியல் கருத்துக்கள் பேசிக் கொண்டிருக்கும் ஆளுநர் திரு RN ரவி சிறிது காலம் ஒரு அமைதிக்கு பிறகு மீண்டும் ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு யாரோடு போராடும் அப்படின்னு. அதற்கு எதிர்வினையாற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர், இன்ஃபேக்ட் கடுமையாக எதிர்வினையாற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு நீண்ட பட்டியலையே கொடுத்திருக்கார். எந்தெந்த விஷயத்திலெல்லாம் போராடி பெற வேண்டி இருக்கிறது, குறிப்பாக ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட வேண்டி இருக்கிறது என்று ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. திட்டமிட்டு திமுகவை சீண்டுகிறாரா ஆளுநர்? நம்மோடு இணைகிறார்கள் திராவிடர் இயக்க தமிழர் பேரவையிலிருந்து சுப வீரபாண்டியன், பத்திரிகையாளர் திரு ஜென்ராம், பாஜகவிலிருந்து அர்ஜுனமூர்த்தி மற்றும் அரசியல் விமர்சகர் பானுச்சந்தர். அனைவருக்கும் வணக்கம். திரு அர்ஜுனமூர்த்திட்டு என்ன ஆரம்பிக்கும்? முதலமைச்சர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்கார். எந்தெந்த விஷயத்துக்கு போராட வேண்டி இருக்கிறது, அவர் போராட்டம்னா என்ன என்பதற்கும் அதில் விளக்கம் இருக்குது. அந்த என்ன போராட்டம்னு அவர் மீன் பண்ணுறது என்னன்றதையும் சொல்கிறார். இதெல்லாம் போராடித்தான் பெற வேண்டி இருக்கிறது அப்படின்றதையும் விளக்கம் கொடுக்குறார். அதுபோக முக்கியமாக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கே போராட வேண்டி இருக்கின்றதையும் விளக்கியிருக்கார். ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார் இல்லையா? இதில் என்ன குழப்ப வேண்டி இருக்கிறது, இதில் என்ன, யாரை எதிர்த்து போராடுகிறீர்கள், அனைவரும் எதிர்ப்பு ஒருமைப்பாட்டுக்கு எதிராலாம் எது இல்லையே. ஒரு மாநில உரிமை சார்ந்து இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதல்வர் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை குரல் தானே அது. ரொம்ப கரெக்ட் தான். இதில் எனக்குன்னு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குதில்ல. என்னென்னா, இப்போ குடும்பத்திலே பார்த்திங்கன்னா நம்ம இணக்கமான உறவை உருவாக்கலேன்னு வச்சுக்கோங்க. குழந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா ஒரு இணக்கமான உறவு இருந்தால் தான் எதையுமே சுபிட்சமாக செஞ்சு முடிக்க முடியும். இப்போ இணக்கமான உறவே தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு இது நம்ம போராடுவோங்கிறதே ஒரு கொள்கையை மாற்றிடுறதுங்கிறது நியாயமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கும்போது போராடணும்னு பேசுகிறதுக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கவர்மெண்ட் நடத்துகிறவங்க போராடணுங்கிற வார்த்தை சொல்கிறதுக்குமே மக்களுக்கு ரொம்ப மிஸ்லீடிங் ஆகிரும். ஸோ நம்ம ரொம்ப கவனிக்க பார்க்க வேண்டியது என்னென்னா, போராடணுங்கிறது எதுக்காண்டி போராடணும்? நீங்கள் ஹிந்தி போராட்டம் பண்ணீங்க, எதுக்காண்டி போராடினீங்க? ஹிந்தி வேண்டாங்கிறதுக்காண்டி போராடினீங்க. அதோட பின்விளைவு என்னாச்சு? நாடை பற்றின ஒரு தேசிய உணர்வோட சிந்தனையே கலண்டு தனியாக நிற்கிறோம். நமக்கு சிந்தனையே இல்லாமல் போனதுக்கு மெயின் காரணமே என்னன்னா, ஹிந்திங்கிற மொழி தெரியாதனால நம்ம இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க தெரிஞ்சுக்காமே போயிட்டோம். நம்ம அது இந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டும் இல்லை, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். அது திணிப்பு சார் இல்லை. நான் அது இன்னொரு முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க. நாட்டிலேருந்து தனியாக போயிட்டோம் அப்படின்ற கருத்துனா, இங்கே ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக போராடினதுனால எல்லாம் நமக்கு என்ன பேட்ரியாட்டிசம் குறைஞ்சு போயிடுச்சா? தேசபக்தி ஏதாவது குறைஞ்சிருச்சு? இல்லை, அப்படி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்காவிலே லாபியஸ்ட்டுன்னு இருப்பாங்க. ஒயிட் ஹவுஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லாபியஸ்ட்டுன்னு இருப்பாங்க. அவங்க முரசொலி மாறன் அவர்கள் இருந்த நேரத்தில் அவங்க அரசாங்கத்தில் தொடர்பில் இருக்கும்போது, அது வாஜ்பாய் அரசாங்கமாக இருக்கட்டும், யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டோட அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்க நல்ல இணக்கமான உறவை எல்லா அமைச்சர்களோடையும் இருந்தாங்க. அப்போ கன்வீனராக சந்திரபாபு நாயுடு இருந்த காலமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவர் VP சிங் இருந்தபோது இருக்கட்டும், எல்லாரும் அவங்களும் மாற்றுமொழிக்காரர்கள் தான், மாற்றுமொழி சிந்தனை உள்ளவங்க தான், அவங்க மொழியில் அவங்களுக்கு அதிகமான ஈடுபாடு உள்ளவங்க தான். ஆனால் ஒரு இணக்கமான உறவு வச்சுக்கலன்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஒரு குடும்ப உறவு மாதிரி ஒரு இணக்க உறவு இல்லாமல் எதிர்ப்பு உணர்வே தொடர்ந்து செயலாக இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா,
உங்களுக்கு உங்கள் அரசியலுக்கு உங்களோட கொள்கைக்கு வேணால் அது லாபமாக இருக்கலாமே ஒழிய 7.5 கோடி தமிழ் மக்களுக்கு அது லாபமாக இருக்காங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ தமிழ் மக்களோட உணர்வில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயத்தோட வீரியத்தையும் வீச்சையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணணுங்கிறீங்க, அதுக்கானுங்கிற முயற்சி பண்ணுறீங்க, நாங்கள் உலகத்தரம் வாய்ந்த ஒரு நகரத்தை உருவாக்க போகிறோங்கிறீங்க, எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கிறோம், நாங்கள் தான் இந்தியாவிலே முன்னோடியான ஒரு மாநிலம்னு சூழ் உரைக்கிறீங்க. இவ்வளவும் செய்யும் போது ஏன் இதில் மட்டும் வந்து எப்போதுமே ஒரு எதிர்ப்பை உருவாக்குறதுக்கு காரணம் போராட்டம்னு பேசுறதுக்கு ஒரே காரணமே என்னென்னா, அரசியலில் ஓட்டு வங்கி செதறாமல் இருக்கிறதுக்கு இந்த போராட்டம்ங்கிற சிந்தனை வந்து பயன்படுதோங்கிற கவலை தான் எனக்கு இருக்குது. நம்ம ஒரு சைடு மாடர்னாக போகணும், நம்ம வெற்றியாக போகணும், வாழ்வாதாரத்தை சிறக்க வைக்கணும் தமிழ்நாடுலேன்னு ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த போராட்டங்கிற வார்த்தை சொல்லும் போது என்னவா இதுன்னா பாலில் நஞ்சு கலக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் சிந்தனையில் ஒரு நஞ்சை கலக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிறது வந்து எந்த விதத்துலையும் தமிழ்நாடுக்கு லாபகரமாகவே அமையாது. ஸ்டார்ட் அப்னு சொன்னதுனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு குஜராத்துக்கு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு போகிறாங்கன்னு முதலமைச்சர் அந்த பட்டியல் போட்டதில் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அது முதலமைச்சர் மட்டும் சொல்கிறார். அதுக்காக போராடணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் திமுக தமிழ்நாடு அரசுன்னு சொல்லலாம். அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பிரியங்கா கார்கே அதை தான் சொல்கிறார். அவர் ஐடி மினிஸ்டர். அங்கே நீங்கள் இங்கே கேடிஆர் உங்களோட கூட்டணியில் பாஜகவிலிருந்து வெளியில் வந்தவர்கள், அவர்கள் ஆட்சி இருக்கும்போது அவர் கேடிஆர் அவர் கூட இதே தான் வச்சார். தெலங்கானாவுக்கு வர வேண்டிய முதலீடு எடுத்துட்டு குஜராத்துக்கும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு அரசியல் நான் வந்து தயவு செஞ்சு இதில் வந்து ஒரு பாஸ்ட் ஸ்டோரி சொல்கிறேன். அதுவும் நான் திமுக சார்ந்த முரசொலி மாறன் அவர்களை வச்சே இந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஏன்னா இது திமுகவோட பிரச்சனையாக இருக்கிறதுனால திமுகவிலேருந்தே உதாரணம் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். மாருதி உத்யோக் வெண்டார் செலெக்ஷன் அவங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கும்போது 400 வெண்டார்களை தமிழ்நாட்டிலேருந்து உருவாக்க முடிஞ்சது. அதே நேரத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அன்னைக்கு தேதிக்கு இருந்த மாருதி சேர்மன் பாஸ்கருடுகிட்ட விருப்பப்பட்டு கேட்குறாரு, எங்களுக்கு சித்தூரில் ஒரு யூனிட் ஒன்று கொண்டாங்க, மாருதி யூனிட் கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஒரே பதில் தான் சொன்னார், அங்கே டிவிஎஸ் ஃபேமிலி இருக்கிறதுனால நிறைய ரிசோர்ஸஸ் பில்ட் பண்ணிட்டோம், அதனால் அங்கே கொண்டு போய் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கொண்டு போய் சேர்க்குறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க தொடர்ந்து ரிசோர்ஸ் பில்டிங்கில், அதாவது அந்த உழைப்பாளிகளை அது சார்ந்தவர்களை வளர்க்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டதுனால அது வெற்றிகரமாக அமைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லை, அதனால் சித்தூரில் கொண்டு வர முடியாதுங்கிற சொன்னார். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாருங்கள், ஃபாஸ்கான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பண்ணாங்க. ஏன்னா எலக்ட்ரானிக்கும் சாஃப்ட்வேரும் படித்த நிறைய பெண்களும் ஆண்களும் இளைஞர்கள் இருந்ததுனால அது சம்மந்தமாக ஃபாஸ்கான் வந்ததுனால தான் இன்றைக்கி 1 லட்சம் கோடிக்கு மேலே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ரிசோர்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த செயல்பாடு போகுமே ஒழிய ரிசோர்ஸ் இல்லாத இடத்துக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அதை நீங்கள் மனசில் லாஜிக் இல்லை சிங்கப்பூர் நிர்வாகம் வந்து இங்கே வந்து சிங்கப்பூர் சாஃப்ட்வேர் காரிடார் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது. அதில் இருந்த சிக்கல்னால தான் அது தள்ளி வந்து கர்நாடகா போய் இன்றைக்கி பெங்களூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது, அதான் காரணம். அதே நேரத்தில் முரசொலி மாறன் அவர்கள் இருக்கும்போது டைட்டில் பார்க் வரணும்னு ஒரு ஷார்ட் டைம் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக அந்த நேரத்தில் அவர் டைட்டில் பார்க் பண்ணதுனால தான் திருப்பி இங்கே வந்தது. அதனால எல்லாத்துலயும் நான் என்ன சொல்றேன்னா, கமர்ஷியல் பேசும்போது நீங்க இணக்க உணர்வு வச்சுக்கணும். நீங்க கொள்கை பேசும்போது வேணா எதிர்ப்பு வச்சுக்கோங்க. கொள்கை இல்ல பேதம் இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்து உங்களுக்கு இணக்கம் இல்லைன்னா எந்த வெற்றியுமே எந்த இடத்துலயுமே நம்ம பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான் நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க இல்லையா ரிசோர்ஸ் இருக்க இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு. அப்ப மைக்ரான் நிறுவனம் நாங்கள் தமிழ்நாடு இல்லை தெலங்கானாவில் தான் வந்து 6700 கோடி வந்து முதலீடு செய்ய போகிறோம் செமிகண்டக்டர்னு சொல்லி சொன்னாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். திருப்பி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சில ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்குறேன்னு சொல்லி நிர்பந்தம் ஏற்பட்டு இப்போ குஜராத்துக்கு போச்சு. அங்கே ரிசோர்ஸே இல்லாமல் எப்படி அங்கே போகுது? ரிசோர்ஸ் இங்கே இருக்குது, நாங்கள் அதனால தான் தமிழ்நாடு தெலங்கானாவை தேர்ந்தெடுக்கிறோன்னு மைக்ரானே அறிவிச்சாங்க. இல்லைங்க, ஒரு விஷயத்தை பார்த்துக்கங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து குஜராத்தை நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா அங்கே இருக்க நிலவரங்களை சொல்லி இங்கே இருக்க நிலவரங்களை நான் சொன்னேன்னா அது தேவையில்லாமல் நான் அரசாங்கத்தை விமர்சிக்கிறேன். இல்லை அதுக்காக சொல்ல, நீங்கள் வந்து ரிசோர்ஸை வந்து எங்கே இருக்கோ அங்கே போவீங்கன்னு சொன்னீங்களே, அந்த நிறுவனமே சொல்லி வந்து இங்கே வரேன்னு சொன்ன ஒரு மாநிலத்தை விட்டுட்டு அந்த ரிசோர்ஸ் இல்லாத இடத்துல என்னோட பக்குவத்தில் வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்தை வந்து
கொச்சையாக விமர்சனப்படுத்த விரும்பாதனால சில விஷயங்களை தொடராமல் நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்கீமில் அந்த ஸ்டேட்டோட பெனிஃபிட் வந்து அவங்களோட பிரேக் ஈவனை மாற்றி கொடுத்துருக்கோம். நம்ம ஊரில் அதே இண்டஸ்ட்ரி பண்ணியிருந்தால் அவங்களோட பிரேக் ஈவன் டைம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த குஜராத்தில் கொடுத்த சலுகைகள் வந்து பிரேக் ஈவன் நல்லா இருக்கிறதுனால அவங்க இண்டஸ்ட்ரீஸும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் முதற்கட்டு கருத்தை எடுத்துக்கிறேன் திரு சுபவீரபாண்டியன். அதாவது வந்து அரசியல் காரணத்திற்காக இது போன்ற ஒரு எதிர்ப்பு உணர்வையே வந்து ஒரு கொள்கையாக வச்சிருந்து செயல்பட்டால் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னார். இன்னொன்று, அங்கே அதற்கான வசதிகள் கூடுதல் சலுகைகள் கொடுக்கப்படுது, அதனால் அந்த நிறுவனம் போயிடுச்சு. இந்த தவறான வந்து ஒப்பிட வேண்டாம், இது அரசியல் படுத்த வேண்டியது இல்லை அப்படின்ற கருத்தையும் சொல்கிறார். நல்லது. என்னை பொறுத்தளவு தமிழ்நாடு எதற்காக போராடும் என்று கேட்ட கேள்வி ஒன்றும் அவ்வளோ தப்பான கேள்வி இல்லை, கேட்கலாம். அது அநாகரிகமான கேள்வியும் இல்லை. அதற்கு முதலமைச்சர் விடையும் சொல்லலாம். இங்கே வந்திருக்கிற சிக்கலே இந்த கேள்வி பற்றியது அல்ல, கேட்டவரை பற்றியது. இந்த கேள்வியை எழுப்பியவர் யார், அது அவருக்கான பணியா. நான் வந்து இப்போது ஐயா அர்ஜுனமூர்த்தியாக கேட்கட்டும், அண்ணாமலை கேட்கட்டும், வேறு யார் வேணாலும் கேட்கட்டும், ஆளுநர் என்ன சொல்கிறார்? நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்த போது, எப்போ பயணித்தார்னு எனக்கு தெரியல, பயணித்த போது சுவர்களில் எழுதியிருந்தது. கவனிக்கணும், கட்சி அனுப்புனதோ அரசாங்கம் அனுப்புனதோ இல்லை. அரசாங்கம் ஒரு அறிக்கை அனுப்புது, அந்த அறிக்கையில் தமிழ்நாடு போராடும் என்று சொன்னால் ஆளுநர் எதற்காக என்று கேட்பது வேறு. சுவரில் எழுதியிருந்ததை நான் படித்தேன். அப்போ கேள்வி கேட்குறார். அப்போ சுவரில் எழுதியிருக்கிறத பற்றியெல்லாம் தினந்தோறும் அவர் பேச போகிறாரா? எங்கே பேசுகிறார்? வள்ளலார் விழாவில் மாணவர்களை அழைத்து உட்கார வச்சு பேசுகிறார். வள்ளலாரை பற்றி மாணவர்களுக்கு சொல்வதற்கு வேறு ஒன்றுமே அவருக்கு தோன்றவில்லையா அல்லது தெரியவில்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வள்ளலாரை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு இருக்குது? வள்ளலாரை பிள்ளைகளுக்கு சொல்லுவதில் எவ்வளவு நல்ல செய்திகள் இருக்கின்றன. எதுவும் இல்லை. வள்ளலார் விழாவில் நான் இவர் சுவரில் படித்ததெல்லாம் திமுக எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு போராடும் என்று. எனவே எனக்கு அடிப்படையாக அவர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சொன்ன விடைகளை பார்த்த பிறகு அவருக்கே தோண்டியிருக்கும் எதுக்கு கேட்டோன்னு. ஏன்னா எல்லா சும்மா இருந்தவரை எதுக்கு போராடும்னு கேட்டு அவர் உங்களையும் சேர்த்து எதிர்த்து தாங்க போராடும் சொல்ல வைக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு விதத்தில் நான் ஆளுநருக்கு நன்றி சொல்கிறேன். இல்லைன்னா முதலமைச்சர் இவ்வளவு கோபமாக பேசி நாங்களே பார்த்ததில்லை. இவ்வளவு விரிவாக எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாடு எதற்காக போராடும் என்று அரசியலில் கட்சியில் இருக்கிறவர்கள் யார் கேட்டிருந்தாலும் அது ஒன்றும் பிழையான கேள்வி இல்லை. இப்போது ஐயா பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். எதுக்காக இப்படி தமிழ்நாடு போராடும்னு எழுதுகிறாங்கன்னா, இந்த வாக்கு வங்கிகள் சிதறாமல் இருக்கன்னார். அப்படியே வச்சுக்கலாம். ஒரு அரசியல் கட்சி, தேர்தலில் நிற்கிற கட்சி வாக்கு வங்கிகளில் கவனம் செலுத்துவது இயற்கையானது. ஆனால் வாக்கு வங்கிக்கு எந்த தொடர்பும் இல்லாத ஆளுநர் இதை பற்றி ஏன் பேச வேண்டும்? அதை முதலமைச்சரே சொல்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாது, ரொம்ப அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டிய ஒரு வரி அது. ஆளுநருக்கும் தேர்தலுக்கு என்ன தொடர்பு? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுநர் ஒரு அரசை நடத்தி செல்வதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவி. இந்த காலகட்டமும் முக்கியத்துவமானதோ. எனக்கு சில மாதங்களாக வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தார். இது போன்ற கருத்துக்களே அவர் சொல்லலை. ஒரு சர்ச்சைக்கு உருவாக்கக்கூடிய கருத்துக்கள் வராமல் இருந்தது. திடீர்னு இப்போ வந்து மீண்டும் சொல்ல தொடங்கியிருக்கிறார். தேர்தல் வருகிற போது பேசுகிறார்கள் என்பது கூட ஆளுநருக்கு பொருத்தமில்லை. ஆளுநருக்கும் தேர்தலுக்கு என்ன தொடர்பு இருக்குது? நீங்கள் தேர்தல் வரும்போது, இப்போ நான் தேர்தல் நேரத்தில் நான் ஒரு கட்சியை பற்றி பேசுகிறேன், நாங்கள்லாம் கட்சி அரசியலுக்குள் இருக்கிறோம், பேசுவோம். ஆளுநர் இதையெல்லாம் தாண்டி இருக்க வேண்டாமா? அந்த இடம் என்பதற்கு ஒரு மதிப்பை அவர் உருவாக்க வேண்டும். இருக்கிற மதிப்பை கெடுத்து விடக்கூடாது. இதிலிருந்தெல்லாம் விலகி இருப்பது அந்த ஆளுநர் பொறுப்புக்கு உரியது. நீங்கள் கேட்கலாம், சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானம் பற்றி ஆளுநர் கேட்கலாம், சட்டமன்றத்திலிருந்து வந்திருந்தால் கேட்கலாம். நீங்கள் நான் சுவரில் எல்லாம் பார்த்தேன், இது ஆளுநரின் வேலையான்னு கேட்குறேன். எங்கள் வீட்டு சுவரில் வேறு என்னமோ எழுதியிருக்கான், ஆளுநர் கூட்டு வந்து நாளைக்கு பார்த்துட்டு அதை பற்றி கேட்பாரா? இது அவருக்கு வேலையா? கேட்ட இடம் அதற்கு பொருத்தமானது, அவ்வளோதான். நான் அந்த கேள்விக்குள்ளேயே போகல. கேட்கட்டும், யார் கேட்டால் அதற்கு அப்பப்போ வந்து அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து இது போன்ற நிகழ்ச்சிகள், பொதுவாக இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து மாணவர்களை சந்திக்கும் போது தான் வருது. கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாடு நலன் சார்ந்து
சில பிரச்சனைகளை நான் எழுப்புறேன், சில விஷயங்கள் நான் கருத்து சொல்கிறேன். கருத்து சொல்வதற்கு எனக்கு ஆளுநர் என்பதாலேயே கருத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு வந்து ஆளுநருக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களும் அந்த கருத்து சொல்கிறாங்க. கட்சி சார்ந்து கருத்துக்களை பேசுவதற்கும் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கும் ஆளுநர் பொறுப்பு அல்ல. நீங்கள் தாராளமாக ஆர்.என். ரவி என்கிற தனி மனிதர் எவ்வளவு வேண்டுமானாலும் திமுகவை எதிர்த்து பேசலாம். அந்த பதவியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு அந்த கிண்டி ராஜ்பவனை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவு பெரிய மாளிகை, அவ்வளவு பெரிய இடம், அதை முதல்ல குறைக்கணும். அவருக்கு ஒரு டபுள் பெட்ரூம் போதும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அது இன்னொரு விவாதம்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம பணத்தில் தான் அவ்வளவும் போயிட்டுருக்கு, மக்கள் வரி பணத்தில். அவர் ஒரு வேலையும் செய்யலை. அவர் நிறைய வேலைகள் செய்கிறார். ஒரே ஒரு வேலையை தவிர, ஆளுநருக்குரிய வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் சரியாக செய்கிறார். நாம் அதைத்தான் கேட்குறோம். இதெல்லாம் ஆளுநருக்கு உரியதில்லை. நான் ஒற்றை வரியில் சொல்லுவது அதுதான். நீங்கள் தமிழ்நாடு எதற்காக போராடணும் கேட்கட்டும், தாராளமாக கேளுங்க. கட்சி அரசியலுக்கும் ஆளுநருக்கும் என்ன தொடர்பு, அவ்வளோதான். அதை ஐயா சொன்னாங்கனாலும் நான் கேட்டுக்கிறேன். திரு பானுச்சந்தர் முற்றிலும் அரசியல் கருத்துக்களை மட்டுமே பேசுகிறார். அவருக்கும் அரசியல் கட்சிக்கு என்ன தொடர்பு? ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் வந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதவி, ஆனால் உதிர்ப்பது எல்லாமே வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களே பேசுகிறார். அந்த ஆளுநர் மாளிகையில் இருந்து பேசக்கூடிய கருத்துக்களே இல்லை, அதெல்லாம் வெளியே வந்து தானே பேசணும். ஒரு எதுக்காக ஒரு அரசியல்வாதி போல செயல்படணுன்றதான திரு சுபவி சொல்கிறார். தொடர்ந்து பல கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், திமுகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளோட வைக்கக்கூடிய விமர்சனம் அதுதான். ஒரு அரசியல்வாதி போல செயல்படுகிறார். ஏன் இன்னும் காட்டமாக திமுக வந்து நீங்கள் கமலாலயத்தில் போய் அமர்ந்து பேசுங்க இந்த கருத்துக்கள் என்ற வெளிப்படையாகவே அந்த கருத்துக்களெல்லாம் கூட முன்பு இதே போல பிரச்சனைகள் வந்தப்போ சொல்லியிருக்காங்க. எதற்காக ஒரு அரசியல்வாதி போல வந்து கருத்துக்களை பேச வேண்டும்? அது அந்த பதவிக்கு அழகல்லன்னு சொல்கிறாங்க இல்லையா? கார்த்திகேயன், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பிக் பிக்சரை பார்ப்போம். நம்ம ஜனநாயகம் என்பது, மக்களாட்சி என்பது மக்களின் ஒப்புதலோடு செயல்படக்கூடிய ஒரு முறை. ஓகே, டெமோக்ரஸி இஸ் த்ரூ த கன்சென்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்புதலை தயாரித்தல், அதாவது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் திஸ் கன்சென்ட் அப்படின்ற ப்ராசஸ் எப்படின்னா, வாதம், எதிர்வாதம் வைப்பாங்க. இதை மாதிரி வந்து நம்மள மாதிரி ஊடகத்தில் பேசுறது, இதை மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம மாறி மாறி செய்கிறதுல என்ன ஆகுதுன்னா, சில சமயம் வந்து சமூகத்தில் வந்து ஒரு பிரிவு ஏற்படுது. ஓகே, ஸோ அது சில சமயம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிவு ஏற்படுது. சில சமயம் வந்து திராவிடம் ஆரியம் அதை மாதிரிப்படுது. இது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பண்ண ஒரு சமூகத்தை பிளவு ஏற்படும் என்பதை பற்றி யோசிப்பது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். இதில் வந்து பெரிய இது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இதோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன்ஸ் எப்படின்னா கம்ப்ளீட்லி டிவைடடாக இருக்காங்க. எஸ்பெஷலி நீங்கள் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெமோக்ராட்டிக் யங்ஸ்டர் வந்து ஒரு ரிப்பப்ளிகன் யங்ஸ்டரோட ரூம்மேட்டாக கூட இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேருக்கு திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க. சில சமயம் எப்படின்னா அப்பா அம்மாவோட வந்து தொடர்பை துண்டிக்கிறாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு. இதை மாதிரி அதனால வந்து இந்த மாறி மாறி வாதங்களும் எதிர்வாதங்களும் வைக்கிறதுல வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ் சமூகத்துக்குள்ளேயே வந்து ஒரு பிளவு ஏற்படும் என்பதை பற்றி யோசிப்பது வந்து நியாயமானது. ஓகேவா? ஸோ அதனால வந்து இதை வந்து ஆளுநர் சொல்றாரு, ஆளுநர் ரவி அப்படின்றத எடுத்துட்டு ஒரு தனி மனிதன் யாரோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாதத்தை மாத்திரம் எடுத்துட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருளா அப்படின்னு அறிவை வச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய விஷயம். பாலச்சந்திரன், ஒரே ஒரு குறுக்கீடு, எனக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது ஒரு சின்ன விளக்கம் மட்டும் எனக்கு வேணும். நீங்க சொன்னக்கூடிய ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி 2 அரசியல் கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 அரசியல் கட்சிகள், இங்க வந்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக 2 அரசியல் கட்சிகள். அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் வந்து ஒருதலைபட்சமாக செயல்பட்டார், இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் ஒருத்தர் ஒருதலைபட்சமாக ஒரு கருத்து சார்பாக செயல்பட்டார் அப்படின்னா நிச்சயமாக அது கேள்வி எழத்தானே செய்யும். நீங்கள் இருவேறு கருத்துக்கள் இல்லை பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது ஜனநாயகத்தினுடைய அழகு. அதில் தான் வந்து புதிய கருத்துக்கள் சிந்தனைக்கு பிறக்கும், பல தெரிவுகள் பிறக்கும், அதெல்லாம் யாரும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கட்சிகள் வேறு, தனிநபர்கள் வேறு. இப்போ இருக்கக்கூடியவர் ஆளுநர் ஆர்.என். ரவி என்பவர் தனிநபர் இல்லை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பதவி. இந்த தனிப்பட்ட அவருடைய சிந்தனைகள் மனமாட்சியங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அவர் செயல்படணும். நீங்கள் சொல்லக்கூடிய உதாரணமே வந்து அது தவறாது இல்லையா? நீங்கள் வந்து டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிகன்ஸோட போய் இதை ஒப்பிடுறதுன்றதே வந்து தவறு இல்லையா? அந்த பதவிக்கான அழகாது அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றது. அப்ப நீங்க ஒரு சார்பு நிலை எடுக்கிறீங்க அப்படின்றது தெளிவா இருக்கு இல்லையா திரு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள்?
இல்ல கார்த்திகேயன், இல்ல இன்னைக்கு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நடுவரா இருந்து இது மாதிரி வந்து ஏன் வந்து யாரோட போராடுறீங்கன்னு கேட்கறதுல வந்து இட தவறு இருக்கு. இப்ப வந்து நான் காமன் சிட்டிசன், நான் எந்த கட்சியும் சேராதவன், நான் வந்து சொல்றேன் இதை மாதிரி வந்து எதுக்கு மாத்தி வந்து பிளவு ஏற்படுத்தும் வகையில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா? அத மாதிரி ஒரு கண்ணாட்டத்தோட ஆளுநர் சொல்லியிருக்கலாம். அதனால வந்து அரசியல் ஆதாயம் அப்படி சொல்றதுனா முதலமைச்சருக்கு மட்டும் அந்த கேள்வி எழுப்பக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு டெல்லி நோக்கி அந்த கேள்வி எழுப்பணும் இல்லையா? பிரதமர் மோடி நோக்கி அந்த எல்லார பத்தியும் கேட்கணுங்க. இது வந்து ஏன் ஒரு தரைபட்சமா வந்து சென்னையில செஞ்சார்ஜ் கோட்டைக்கு மட்டும் கேள்வி வருது, பாராளுமன்றத்தை நோக்கி அந்த கேள்வி வர மாட்டேங்குது. நீதி கொடுக்கலன்னு சொல்லி இங்க போராடுறாங்க, நீங்க ஏன் கொடுக்கலன்னு அங்க கேள்வி வர மாட்டேங்குது. போராடாதீங்கன்ற மட்டும் கேள்வி மட்டும் தான், ஆலோசனை மட்டும் தான் இங்க வருது. எல்லா கட்சிகளையும் எதிர்த்தும் இந்த கேள்வியை வைக்க வேண்டும். இப்போ வந்து எஸ்பெஷலி சோஷியல் மீடியா வந்த பிறகு வந்து இந்த கருத்துக்கள் மாறி வந்து மக்களிடையே பிளவு ஏற்படுத்துகிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் கார்த்திகேயன், ஓகே? நீங்க வந்து ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்றீங்க 8 மணிக்கு, நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த வீடியோல இருக்கிற கமெண்ட்ஸை பாருங்க யூடியூப்ல. உங்களுக்கு தெரியும் சொசைட்டி எப்படி பிளவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் வாதம், இன்னொரு பக்கம் இந்த எக்ஸ்ட்ரீம், அதனால இந்த மாதிரி போராடுறோம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் தவிர்க்கலான்றது வந்து ஆளுநர் கருத்துக்கள். அது வந்து நம்ம ஏன் அந்த ஒரு சின்ன கருத்தை நம்ம ஏன் பார்க்காது, ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு கார்த்திகேயன் ஒரு செகண்ட் அழகு கார்த்திகேயன் கரெக்ட். நான் வந்து அந்த ஜனநாயகம் வந்து கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. ஜனநாயகத்துல வந்து நம்ம வாதங்களும் எதிர்வாதங்களும் வைக்கும்போது ஒரு சைடு எஃபெக்டா இது வருது. இதை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. சொசைட்டி பிளவுபடணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? இல்ல அதனால இந்த மாதிரி வந்து ஒரு கன்சர்ன் இல்ல. அதான் நானும் சொல்றேன், நீங்க என்ன என் மேல அந்த குற்றத்தை வைக்கிறீங்க. நான் அப்படி சொல்ல, வாதங்களும் எதிர்வாதங்களும் வரும். அப்படிதான் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கன்சென்ட் அப்படிதான் ஆரம்பிச்சேன் நான். அப்படிதான் வந்து ஜனநாயகம் செயல்படும். அந்த செயல்படும் போது சைடு எஃபெக்டா வந்து நிறைய இந்த மாதிரி சொசைட்டில பிளவு ஏற்படுதுங்க. நீங்க சொசைட்டில நீங்க பாக்குறது இல்லையா? நம்ம இளைஞர்களிடையே பெரிய பிளவு இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக நிறைய பிளவு இருக்கு. அத மாதிரி வந்து ஏன் திருப்பி காலகாலமா இருந்துட்டு இருக்கு சார். அதனால என்ன சமூக பிளவு ஆயிடுச்சா? இந்த கருத்து வேறுபாடுகள், கருத்தொற்றுமை இல்லாம சமூகத்துல இப்ப நீங்க பிளவு இல்ல, சமூகத்துல இப்ப நீங்க பிளவு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் நானும் வேற உலகத்துல இருக்கோங்க. ஓகே, ஏன் நான் பாக்குற சமூகத்துல வந்து பெரிய பிளவு இருக்கு. நீங்க அதான் சொல்றீங்க, உங்களுக்கு ஹோம்வொர்க் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கிறது வேறங்க. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், நாலு கருத்து இருக்கும். அதெல்லாம் தவறே கிடையாது. இதெல்லாம் எல்லா நாட்டுல எல்லா காலத்துலயும் இருக்கு. அது நீங்க ஹியூமன் எவல்யூஷன் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே இருந்திருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை வந்து நீங்க வந்து விவாதிக்கிறது வந்து தவறு கிடையாது. அதை செய்வதே வந்து சமூகம் பிளவுபட்டுன்னு பேசுவது வந்து அப்ப நம்ம வந்து ஒரு மனித சமூகமா எப்படி இவால்வ் ஆகுமா? நீங்க அப்படியே முற்றிலும் நான் சொன்னது திருச்சி பேசுறீங்க கார்த்திகேயன். நீங்களும் நானும் வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்றோம். நீங்க வந்து ஒரு எஃபெக்ட சொல்றீங்க, நான் சைடு எஃபெக்ட சொல்றேன். நான் வந்து வாதமும் எதிர்வாதமும் வேணும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, நான் ஆர்குமெண்ட்ல தான் நான் வந்து நின்று பேசுறேன். இல்ல எதிரா என்னோட எதிர்கருத்து சொல்றவங்க கூட சில பேர் இருக்கலாங்க. நான் வந்து பேசலையா? அது மாதிரி பேசும்போது இது மாதிரி சைடு எஃபெக்ட் வரும். அது சைடு எஃபெக்ட் வருதுன்னு காமிக்கிறதுக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோன்றதை நான் சொல்றேன். சரி, அதை தாண்டி வருவோம். இப்போ ஆளுநர் எதற்காக அரசியல் நிலைப்பாடு எடுத்து பேசுறாருன்னு கேள்வி எழுப்பினார் இல்லையா? இந்த கேள்வி பாஜக வந்தா பரவாயில்ல, எதற்காக ராஜ்பவன்ல இருந்து வருதுன்ற கேள்வி கேட்கிறார் இல்லையா? திரு சுபவி கேட்டார்ல. ஒரு அந்த சுபவி சார் வந்து என்ன சொல்றாருன்னா, அது ஆளுநரா நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அது மாறுபட்டு வந்து அந்த கருத்தை மாத்திரம் பாருங்க. இந்த ஆளுநர் வந்து இதை வந்து அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கலாம், பிஜேபிக்கும் சொல்லியிருக்கலாம் அப்படின்றதான் என் கருத்து. இப்போ வந்து திமுகவுக்கு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். நன்றி திரு ஜென்ரா. அதாவது வந்து ஒரு பல்வேறு கருத்துக்கள், வெவ்வேறு கருத்துக்கள் மோதல் இது மாதிரி வரும்போது சமூகமே வந்து ஒரு சின்ன பிழைவாக வந்துடுது. அதை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லலை, அதிமுகவும் சேர்த்து கூட சொல்லியிருக்கலாம். இது வந்து சமூகத்தையே பிளந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் வந்து அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒரு நடுநிலையாளராக, ஒரு ரெஃப்ரியாக தான் வந்து ஆளுநர் செயல்பட்டுருக்காரு அப்படின்றாரு. 47லேருந்து 1947லேருந்து 2014 வரைக்கும் இந்திய சமூகமோ இப்படி பிளவுபடலை. 2014க்கு பிறகு சமூகம் பிளவுண்டு இருக்குதுன்னா அந்த பிளவுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அல்லது 92க்கு பிறகு அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி வந்தது. இப்போ 2014 அது ஒரு முழு வடிவம் பெற்று நிற்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அஸ் வர்சஸ் அதர்ஸ், அஸ் அல்லது தே அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை யார் எப்போ பேச தொடங்கினார்களோ அதிலிருந்து சமூகம் இரு கூறுகளாக பிளவுபடுவது தவிர்க்க இயலாததாக மாறுது. இதில் கருத்து வேறுபாடுகள் அல்லது மாற்று கருத்துகள் எல்லாமே பிளவாக பார்க்குற மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 1000 கருத்து வேறுபாடுகளோட நீங்களும் நானும் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாதா என்ன?
கடந்த காலங்களில் எங்கேயுமே ஆகலையா என்ன? இப்போ மட்டும் என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நீ என் எதிரி அப்படிங்கிற கோட்பாடு எங்கிருந்து வருது? ஜனநாயகத்திலேருந்து வந்த கோட்பாடா அது? அதிகாரத்திலேருந்து, சர்வாதிகாரத்திலேருந்து, பாசிசத்திலேருந்து, எதேச்சதிகாரத்திலேருந்து வரக்கூடிய கோட்பாடு. அது போக ஜனநாயகம் ஒரு குழப்பத்திற்கு இட்டு செல்லும். டெமோக்ரஸி லீட்ஸ் டு கேயாஸ்ங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. எனக்கு ஐயா சுபவி ஒரு நிகழ்ச்சியின் 1000வது நிகழ்ச்சியில் சொன்ன கருத்து எனக்கு இப்போ திரும்ப பளிச்சுன்னு அவர் பேசும்போது நினைவுக்கு வருது. உரையாடல்கள் முடிவை தேடுகின்றன, விவாதங்கள் முடிவிலிருந்து தொடங்குகின்றனன்னு அவர் சொன்னார் அன்னைக்கு 2016 சொன்னது. எனக்கு இப்போ திடீர்னு அவர் சொல்லும்போது எனக்கு கரெக்டாக அதே வார்த்தையானு எனக்கு தெரியல, ஆனால் மீனிங் இதுதான். விவாதங்கள் முடிவுகளிலிருந்து தொடங்குகின்றன, உரையாடல்கள் முடிவை தேடுகின்றன. நீங்கள் நிகழ்ச்சியை முடிவை தேடும் விதமாகவும் நடத்தலாம், முடிவுலேருந்து தொடங்குற மாதிரியும் நடத்தலாம். எப்படி வேணுனாலும் அதை செய்ய முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அர்ஜுனமூர்த்தியும் பானுச்சந்தரும் சுபவி சொன்னதை ஏற்றுக்க போகிறாங்களா? அவங்க கருத்துக்களில் அவங்க அரசியல் நிலைப்பாடில் தானே இருக்க போகிறாங்க. அல்லது அர்ஜுனமூர்த்தி சொன்னதை நானும் சுபவியோ ஏற்றுக்கொள்ள போகிறோமா? எங்களுடைய நிலைப்பாட்டில் தானே இருக்க போகிறோம். ஆனால் பிரச்சனைக்கான தீர்வுன்னு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது இப்படியா பேச முடியும்? அப்போவும் இப்படி பேசுனாங்கன்னா அவர்கள் எல்லாம் உரையாடல்களுக்கே தயாராக இல்லாதவர்கள்னு அர்த்தம், அல்லது உரையாடல்களை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக வர்றவங்கன்னு அர்த்தம். தீர்வு அது உங்களுடைய நோக்கம் என்னங்கிறது இருக்கு. இந்த கேள்வியை கேட்பது நயினார் நாகேந்திரன் இல்லை, அண்ணாமலை இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை, தனி மனிதர்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. இந்தியா ஒரு அரசமைப்பு சட்ட குடியரசு, கான்ஸ்டிடியூஷனல் ரிப்பப்ளிக். இங்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில உள்ள உறவிலிருந்து அனைத்து விஷயங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஆளுநருடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றி தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது. அதை விஷமத்தனமாகவோ அல்லது அறியாமலோ இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு தீர்வுகளை ஜுடிஷியல் ரிவ்யூவில் நீதிமன்றம் கொடுக்குது. மிக அண்மையில் கூட தமிழ்நாடு வழக்கில், தமிழ்நாடு கவர்னர் கேஸ்னு இப்போ ரொம்ப சரித்திரத்தில் இடம் பெற்றுச்சு, அந்த வழக்கிலையும் சொல்லியிருக்கு. ஆனாலும் தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வருது இல்லையா? அந்த தீர்ப்பு கொஞ்ச நாட்கள் தான், அதான் சிறிது காலம் ஒரு அமைதி இருந்தவர்கிட்ட இப்போ மீண்டும் இந்த கருத்தை சொல்ல தொடங்கியிருக்காரு. இந்த போராட்டம்னா ஏன் இந்த போராட்டம் அப்படின்றது, யாரோடு போராடுங்கன்னா திருப்பி கேட்க துவங்கியிருக்காரு. அப்போ அந்த தெளிவுகள்லாம் தீர்ப்புகள், அதாவது சம்ஷேர் சிங் வழக்கிலிருந்து 73, 74 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பல வழக்குகளை மேற்கோள் காட்டலாம். ஆனாலும் தொடர்ந்து அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டே வருது. அது அறியாமையிலிருந்து வர்றது போல தெரியலையே. அறியாமையிலேருந்து வரல, நான் இருந்தாலும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுக்கணும்ல, அதனால நான் அதையும் சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அறியாமையில் இருக்க மாட்டார்கள், அதுவும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கற்றறிந்து விடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் தான் நான் அந்த கேள்வியே கேட்குறேன். ஆமாம், இது உடனே இந்திய மக்கள் அறிவோடு இருக்கிறதுனால தான், கான்ஸ்டிடியூஷனும் லீகல் ப்ரொவிஷன்ஸும் தெரிஞ்சதுனால தான் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டாலும் அந்த தீர்ப்பு மாறப்போவது இல்லைங்கிற செய்தி மேலேருந்து கீழே வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் சேருது. ஆனால் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட உடனேயே தீர்ப்பே மாறிவிட்டதை போல ஊடகங்கள் மூலமாக ஒரு அலையை உருவாக்குவதற்கு முயற்சி நடந்ததா இல்லையா? அது இல்லைங்கிறது, அது எல்லாம் அந்த ஒரு நாள் 2 நாள் லைஃபுக்காக நடக்கிற விஷயமாக இருக்கு. அடுத்தாப்புல கீழே விழுந்துருது. அதனால தனி மனிதர்களுடைய உற்சாகம் குறைந்து விடலாம், கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கலாம். திரும்ப இப்போ திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு இப்போ ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு தெம்பை கொடுத்துருக்கலாம். அது என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. ஆனா ஏதாவது நிகழ்வை குறிப்பிட்டு சொல்றீங்களா? இல்ல, ஏதாவது ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு உற்சாகத்தை கொடுத்ததுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்த ஏதோ ஒரு நிகழ்வு அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கலாம், தெரியல. அதுதானான்னு உறுதியாகவும் தெரியாது. ஆனால் இவ்வளவு நாள் பேசாதவங்க இப்போ திடீர்னு ஏன் பேசுகிறாங்க? அதுவும் திமுகவை சீண்டும் விதமாக ஏன் பேசுகிறாங்க? நீங்கள் தலைப்பில் வச்சிருக்கிறது அந்த சீண்டல் தான். இது திமுகவை சீண்டுவதற்காக கேட்குற கேள்வி தான். இந்த கேள்விக்கு வேற எந்த பொருளுமே கிடையாது. திமுகவை சீண்டுவதற்காக கேட்குற கேள்வி தான். இந்த சீண்டல் ஒன்றும் புதிதும் இல்லை. நீ சட்டப்பேரவையில் சில சொற்களை நீக்கியும் சில சொற்களை சேர்த்தும் சில பதங்களை படிக்காமலும் விட்டுட்டு போகிறதுலேயும் ஒரு சீண்டல் இருந்தது. தமிழகம் என்று இன்விடேஷன் அடித்து கொடுத்ததுலேயும் ஒரு சீண்டல் இருந்தது.
அவர் அந்த கருத்தை மாற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாங்க. சீண்டலுக்கு பிறகு தானே, சீண்டலுக்கு பிறகு விளக்கம் கிடைச்சது. இல்லை, அதனால தான் இந்த கேள்வி நான் அவர்கிட்டையும் கேட்டேன். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக எதற்காக மீண்டும் அந்த சீண்டல் வருவதற்கான காரணம் என்ன? ஏதோ ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு தேவை எழுதா, ஏதோ ஒரு கண்டிஞ்சன்சி அரைஸ் ஆகுதா? முதலமைச்சர் கொடுத்திருக்கிற இந்த பதிலை விட என்ன பெரிய விளக்கம் கிடைச்சிட முடியும்? விட்டு வச்சிருக்கிறாரு. எந்த திசையிலிருந்து வந்தாலும் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 9 பதில்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுல 1, ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம், அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம், தமிழ்நாடு தொடர்ந்து போராடும், இப்படி வரிசையாக சொல்றாரு. நீங்க அறிவியல் மனப்பான்மை விதைக்கிற கல்வி நிலையங்களுக்குள்ள பொய்களையும் புரட்டுகளையும் கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதற்கு எதிராக போராட வேண்டியது இருக்கு. திடீர்னு NCERT புத்தகத்துக்குள்ள முகலாய பேரரசுன்னு வரலாற்றிலேருந்து எப்படி காணாம போகுது? காந்தி படுகொலை பற்றிய விவரணைகளும் அதை ஒட்டி வந்த மதவாத அரசியலும் ஏன் விவாதத்துக்குள்ள வராம போகுது? சர்ச்சைக்குரிய விஷயங்களை மாணவர்களிடம் அறிமுகப்படுத்தி உரையாடலுக்கோ விவாதத்துக்கோ அவர்களை தயார்படுத்துவதற்கு பதிலாக சர்ச்சையை இவையெல்லாம் உருவாக்கும்னு நீங்களே யூனிலேட்டரலா வெளிப்படைத்தன்மை இல்லாம தன்னிச்சையாக அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பாடப்புத்தகங்கள்லேருந்து நீக்குவது எந்த விதத்தில் நீங்கள் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கிறதுக்கோ ஜனநாயக உணர்வை வளர்ப்பதற்கோ கேள்வி கேட்டு விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான மாணவர்களின் அறிவுத்திறனை வளர்ப்பதற்கோ எந்த விதத்தில் அது ஹெல்ப் பண்ண போகுது? அதனால தான் முதலமைச்சர் அதை குறிப்பாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே அர்ஜுனமூர்த்தியோட நீங்கள் பேசுனதான் ரேவந்த் ரெட்டி இப்போ திரும்பவும் சொல்கிறாரு, தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய தொழில்களை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு திருப்புறாங்க அப்படிங்கிறத ரேவந்த் ரெட்டி இப்போ திரும்பவும் சொல்கிறாரு. முதலமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாடு தொழில் அமைச்சர் TRB ராஜா சொல்கிறாரு, ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு, சித்தராமையா அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்கிறாரு, அப்படி இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இதில் கடுகளவு உண்மை கூட இல்லாமல் இந்த அமைச்சர்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கல. அதனால் அதில் ஏதோ இருக்குது. அதனால் அந்த விஷயத்தையும் முதலமைச்சர் சுட்டி காட்டுறது. உங்கள் முதல் சுட்டக்காட்ட எடுத்துக்கிறேன். திரு அர்ஜுனமூர்த்தி, அதாவது ஒரு உரையாடலுக்கே தயாராக இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஜனநாயகத்தில் உரையாடல்ன்றது அவசியம். அதற்கு ஏதாவது ஒரு ஜார்ஜ் புஷோட கோட்டு தான் நினைக்கிறேன், எதர் யூஆர் வித் மீ ஆர் யூஆர் அகேன்ஸ்ட் மீ அப்படின்றத தான் அவர் கோடிட்டு காமிச்சார்னு நினைக்கிறேன். எங்களோடு இருப்பீர்கள், இல்லை எங்களுக்கு எதிரிகளாக உங்களை சித்தரிப்போம், இல்லை எங்களை எதிரிகளாக தான் கருதுவோம் அப்படின்ற அந்த மனப்பாங்கு இருந்துச்சுன்னா எப்படி ஒரு ஜனநாயகம் தலைத்தோம்? அது போன்ற ஒரு மனநிலையில் இருந்து பேசக்கூடியதுனால தான் இந்த மாதிரி கருத்துக்கள் வருது. ஒரு எதிர்ப்போ இல்லை முரண்பட்ட கருத்து கான்ட்ரேரியன் வியூ இருந்தாலே நீங்கள் போராடுகிறீர்கள், நீங்கள் தவறானவர்கள்னு சொல்லக்கூடியது சரியில்லைன்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இன்னொன்று தொடர்ந்து பல விஷயங்களை பட்டியலிடுறார். இத்தனை காரணங்களை காட்டி அடிக்கிறீர்கள், பல்வேறு வழக்கு தீர்ப்புகள் வந்துருச்சு. அந்த தீர்ப்பு வந்ததுலப்போ சிறிது காலம் அமைதியாக இருக்குது. அப்போ மீண்டும் திரும்பி ஒரு சர்ச்சையை கிளப்புறார். அரசுக்கு எதிரான அந்த கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து திட்டமிட்டு தான் இது போன்ற செய்யப்படுது அப்படின்ற கருத்தை சொல்லிடுறார். அதை நம்ம ஒரு முற்றிலும் இல்லைன்னு புறந்தள்ள முடியாது. ஏன்னா தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரியும். அரசு இல்லைன்னா டெல்லியில் ஆளக்கூடிய கட்சியினுடைய கருத்திற்கும் ராஜ்பவனில் இருக்கக்கூடிய RN ரவி அவர்களுடைய கருத்திற்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. கருத்தொற்றுமை அங்கேயே இருக்குது, ஒரு கன்சென்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த அதிகமாக எல்லோருமே இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய காரணமே அதுதான். ஆளுநர் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம் சில விஷயங்களை, அரசியலை தள்ளிப்போம் கொஞ்சம் நேரம். இல்லை பிரச்சனை அரசியல் ஒரு நிமிஷம். ஏன்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கார், அவர் ஒரு அமைப்பு ரீதியான பர்சனாலிட்டி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு தான் அவர். நம்ம அந்த ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். அவர் என்னன்னா நேற்று வள்ளலார் நிகழ்ச்சிக்கு போகிறார். இந்த வாடிய பயிரை கண்டோம் அது மாதிரிலாம் அவர் பேசினதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே தமிழ் வேறு கற்றுக்கிட்டு இருக்காரு. அதனால் இப்போ அவருக்கு என்ன தமிழ் உணர்வும் தமிழோட சித்தாந்தத்து மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கார். இந்த போராடுங்கிற வார்த்தையை அவர் மனசில் கூட ஒரு எதிர்ப்பான ஒரு செயலோ அப்படிங்கிறது கூட, ஏன்னா ஒரு முழு மொழி அறிதல் இல்லாதவங்களோட அறியாமல் இருங்க, அவசரப்படாதீங்க சார். நீங்கள் இல்லை சார், இருங்க. எப்போதுமே ஒரு வேர்டுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். நீங்கள் அவரோட புரிதல்லேருந்து புரிஞ்சுக்காம நமக்கு தெரிஞ்ச புரிதல்லேருந்தே அவரை பார்க்குறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அதில் நியாயம் இல்லை. எப்படி நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என அடிக்கடி கூறும் நிலையில் தமிழ்நாடு யாருடன் போராடும் அப்படிங்கிற சொல்கிறார். அதுக்கு நம்ம முதலமைச்சர் என்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னா,
தமிழகம் வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும்னு சொல்லிட்டார். இவர் வந்து தேசியமாக பேசுகிறாரு, அவர் தமிழகமாக பேசுகிறாரு. இதுலேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன நடக்குதுன்னா, அவங்க மாநில இந்தியாவையே காக்கும்னா யார்? இந்தியாவுக்குன்னு தமிழ் முதலமைச்சர் தான் சொல்றாரு. அதான் சார், அவங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமா? இருங்க அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, எல்லாரும் பேசும்போது கேட்டீங்க, நானும் கொஞ்சம் அவங்கள்ட்ட இருங்க, ஒரே கேட்டேன். இல்லை ஒரே நிமிஷம். அதாவது இவருக்கு வந்து தேசிய உணர்வாக எங்களோட தமிழகத்தோட வெற்றி வந்து இந்தியாவை காக்கணும்னு சொல்கிறார். அவர் தமிழ்நாடே நீங்கள் காக்கிறதுக்கு இப்படி போராட்ட உணர்வே தூண்டுறீங்களாங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் பார்வை இருக்குது. ரெண்டு பேரோட பார்வையில் எங்கே சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னா, இவர் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி செய்திகள் அது மாதிரி எழுதி வச்ச போர்டெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் உங்கள் போராட்டத்தை தூண்டுறாங்க? தமிழ்நாட்டில் இப்போ இளைஞர்கள் 40% இருக்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் அவங்கள வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குமே அப்படின்னு ஒரு கன்சானாக பேசுகிறவரை போய் அரசியலில் போட்டு அவரை போட்டு நம்ம அரைக்கக்கூடாது. அந்த மாவில் போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது, அரசியல் மாவில். அதுக்கு தான் அவர் சுபவி ஒரு கேள்வி கேட்டார். எல்லா பக்கம் சோரில் எழுதி வைக்கிறது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க, அது முக்கியம் இல்லைங்க. இந்த பாருங்க, நீங்கள் ரொம்ப தவறாகவே சிந்திக்கிறீங்க. அதை எப்படின்னா, அவருக்கும் வந்து அவரும் ஒரு பிரஜைங்க, இந்தியா ஜனநாயகத்தில் அவரும் ஒரு மனிதர் தான் இருக்கல. இருங்க, அவரோட உணர்வில் ஒரு வள்ளலார் நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அதோட அமைப்பில் அந்த மனோபாவத்தில் வள்ளலாரோட நல்ல வளர்ந்த மனோபாவத்தில் போய் அவர் சிந்திக்கும் போது அவர் என்ன நினைக்கிறார், இந்த போராடுங்கிறது ஒரு கடுமையான வார்த்தையை ஃபீல் பண்ணுறார். ஏன்னா போராடுங்கிற வார்த்தை வந்து உணர்ச்சியை தூண்டக்கூடிய வார்த்தையை அவர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு போராடுறதுங்கிறதுல காயின் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு போராடுறேன்னு சொல்லி அப்போ இதையும் சொல்லிடுங்க. ஆளுநர் மாளிகையில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவருக்கு 1000 சந்தேகங்கள் இருக்குன்னா பல அதிகாரிகள் அவருக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க கிட்ட கேட்டு தெளிவுபட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணாம வந்து பேசுவாரு. ஒரு ஆளுநர் வந்து ஒரு ஹோம்வொர்க் இல்லாம அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கர் சார். நீங்க என்ன சார் மறுக்கவே இல்ல சார், தமிழ்நாடு மறுக்கவே இல்ல. நான் கேட்பது அவருக்கு மொழியில ஒரு பிரச்சனை இருக்குன்னா இல்ல இல்ல மனிதனான ஒரு மனிதன் தான். அப்படி எல்லாம் யாருமே சொல்லல. இல்ல இல்ல அப்படி எல்லாம் யாரும் சொல்லல. உரையாடுறதுன்னு சொன்னீங்களே, நீங்க அவர் உரையாடுறதை வெறுக்கிறீங்க. அவர் உரையாடவே கூடாதுன்னு சொல்றாரு. யாரும் அதெல்லாம் சொல்லல சார். நான் நீங்க சொல்றது அவருக்கு மொழியில பிரச்சனை இருக்கு. அவர் 4 பேர்கிட்ட கேட்டு வந்திருக்காரு. ராஜ்பவன்ல அத்தனை அதிகாரிகள் அந்த மொழி தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க. கேட்டுட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணி தானே சொல்றாரு. யாரோடு போராடுவாங்கன்னு தமிழ்ல கரெக்டா கேக்குறாரு இல்லையா? அப்ப ஒரு தயாரிப்போட தான் வந்திருக்காரு. எல்லாம் பண்ணிருக்கு பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல சார். நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடியவர், அவர் அதிகாரியா இருந்தவர், இந்திய பணியில வந்து ரொம்ப நாள் இருந்தவர். அவர் ரொம்ப தயாரிப்போட ரொம்ப கேர்ஃபுல்லா மெட்டிகுலஸ் பிளானர் எடுத்துக்க கூடாது சார். அந்த முடிவை நீங்களே எடுத்து நீங்களே ஃபில் அப் பண்ண கூடாது. குறைந்தபட்சம் இதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார். ஒரு மூத்த அதிகாரி ஐபிஎஸ் ஆபீசர் அந்த ஒரு கவர்னரா இருக்காரு, இது கூட எதிர்பார்க்க கூடாது. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, எல்லாரும் பேசும்போது நீங்க அமைதி காத்தவர், நான் என்ன பேசக்கூடாது, நீங்க வாய் மூடி தான் வைக்கணும்னா நான் வேணா ஒரு வாயில மாஸ்க் போட்டுட்டு வந்துறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கேட்டதனால சொல்றேன். மொழியில பிரச்சனைனா தன்னை கேட்டு வரலாம். என்னோட கருத்தை நீங்க உள்வாங்கிட்டு பேசாம என் கருத்தை நிராகரிக்கிற மாதிரியே பேசுறீங்க. உங்க கருத்தை யாரு நிராகரிக்கல சார்? நீங்க மொழியினால நான் ஒரு உதாரணம், உங்கள்ட்டே எனக்கு உரையாட உரிமை இல்ல, அப்புறம் அப்படி கவர்னருக்கு உரிமை இருக்கும். இல்ல நீங்க உங்க கருத்தை முடிங்க. நீங்க முடிங்க. உரையாடுறதுக்கு உரிமை இங்கே இல்லையே. எல்லா உரிமை இருக்கு சார். ரொம்ப சிம்பிள் கார்த்திகேயன். அதாவது ஒரே விஷயம்தான், அவர் வந்து அவரோட பார்வையில் போராட்டங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய வார்த்தையாக அவர் பார்த்துருக்கலாம். அதை நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அவர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காரு. அந்த வார்த்தையோட மீனிங் இங்கிலீஷ்லேயோ இல்லை அவருக்கு தெரிஞ்ச மொழியிலேயோ என்ன பார்த்தாரோ அதை பார்த்துட்டார். இங்கே போராடுறதுங்கிறது வந்து கொள்கை ரீதியாக போராடுற கூட 50 ஆண்டுகளாக இந்த திராவிட பூமியில் அது ரொம்ப வருஷமாக ஒரு பேட்டர்னுக்கு இருக்குது. அந்த பேட்டர்னோட புரிதலுக்கு அவர் வரணுங்கிறதுல வேறு கருத்துக்கள்லாம் நீங்கள் உரையாடுங்க. ஆனால் என்னோட கருத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சிருப்பாரு, நான் ஒரு மனிதனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இந்த பெரிய அதிகாரத்துக்கு வந்ததுனால, மக்கள் விஷயத்தில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்ததுனாலே போராடுறதுன்னா பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா, ஆல்ரெடியே தமிழ்நாட்டில் உள்ள போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கே, ஒரு 41 பேர் இறந்துருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இது மாதிரியே எல்லா பரப்புரையும் போராட்டம்ங்கிற வார்த்தையிலே ஒரு பரப்புரை இருந்தால் எவ்வளோ பெரிய சிக்கலை தமிழ்நாட்டில் உருவாக்கும். அதுவும் நம்ம கவர்னராக இருக்க நேரத்தில் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணுங்கிறதுல அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக கூட ஒரு கவலையில் கூட சொல்லியிருக்கலாமே. அதையே நீங்கள் இந்த அளவுக்கு வந்து இல்லை. இது குறித்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்திய ஏற்றால் தான் கல்வி நிதி என்று கூறும் ஆணவத்தினர் இளம் தலைமுறையை பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக தமிழ்நாடு போராட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருப்பது, இதை பற்றி கருத்து கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட. ஆளுநர் ரவிக்கு சரியான பதிலடி, கொள்கை உறுதியின் வெளிப்பாடு, பாஜக எதிர்ப்பு அரசியல். 69% பேர் ஆளுநர் ரவிக்கு சரியான பதிலடி என்று கூறியிருக்கிறார்கள். கருத்துக்கள் தெரிவித்த மக்களுக்கு நன்றி. திரு ஜென்ராம், அவருக்கு வந்து அந்த வார்த்தை குறித்தான புரிதல் வந்து இல்லாமல் இருக்கலாம், நீங்க கேட்டிருப்பீங்க. அதையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலீஸ் சொல்லிடுங்க.
இதோட போலிங்கா சரி. இல்ல போல் தமிழ்நாட்டில் அவர் வந்து 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சா? நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினோ என்ன வகையான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள்ங்கிறது அவருக்கு தெரியாதா? அவங்க மக்களை தூண்டி விட்டு என்னைக்காவது பெரிய போராட்டங்களை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறாரா? அவர் என்ன பண்ணுவார், பிஎம்முக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், மினிஸ்டர்ஸுக்கு லெட்டர் எழுதுவார், நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுவார். இப்படி சட்ட ரீதியாக அறவழியாக என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்கிறாரு. அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. இதை கூட நாலாண்டு காலமாக இங்கே கிண்டியிலிருந்து சென்னையிலிருந்து அரசை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த பண்பை கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் என்ன விதமாக பணி செய்தாருங்கிற கேள்வி வந்து மக்களிடத்துலேருந்து வரத்தான் செய்யும். அது தவிர முதலமைச்சருடைய பதில் வந்து நியாயமான பதில் அப்படிங்கிறது தான் சரியான பதிலடி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய உணர்வு. அந்த உணர்வை மக்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர இது ஒரு டிபேட்டுக்கு வந்து அவரே வழிவகை செய்கிறார். அவர் இதுவே வந்து ஒரு டிபேட்டுக்கு வழிவகை செய்கிறது தானே, அதில் என்ன தவறு இருக்குது? ஒரு ஒரு உரையாடல் தானே வேணும்னு கேட்குறீங்க. அந்த உரையாடல் அவரே துவங்கி வைக்கிறாரு, அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்களோட ஒரு உரையாடல் பண்ணணுங்கிற உணர்வோட நான் வேற சில விஷயங்களை சொன்னால் அது வரவேற்கப்படுமா? சொல்ற இடம், சொல்லக்கூடிய கருத்து, அந்த பதவி எல்லாம் அல்லது முதலமைச்சரை சொன்னாலும் அது வரவேற்கப்படுமா? அதுக்கு தான் சொல்றேன். அந்த இடம், அந்த பதவி, சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே முக்கியம். நீங்க வந்து ஒரு அரசினுடைய கொள்கைகளை, ஆளும் கட்சியினுடைய கொள்கைகளை பேச வேண்டிய தேவை ஆளுநருக்கு எங்கிருந்து வருது? அது விவாதத்தை உருவாக்குதா, பிளவை உருவாக்குதா? நண்பர் பானுசந்தர் சொன்ன மாதிரி பிளவை உருவாக்குதா அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். ஆனால் அதற்கான தேவை என்ன இருக்கு? கான்ஸ்டிடியூஷனல்லி ஆர் யூ எம்பவர்ட் டு அட்டர் ஆல் தீஸ் சென்டென்சஸ்? அதுக்கு பதில் சொல்லாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அவருடைய தனி மனிதராக ஆர்.என். ரவிங்கிற தனி மனிதருடைய குணநலன்கள் அது எனக்கு முக்கியமே இல்லை. அவர் நல்லவராக, எவ்வளவு நல்லவராக இருக்காருங்கிறது கரெக்டு, அது ரைட், அப்படியே நல்லவராகவே இருக்கட்டும். ஆனால் இந்த பொசிஷனில் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்கிறாராங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதில் அவர் தேவையில்லாம இது ஒன்று ஃபர்ஸ்ட் அக்கேஷன் இல்லை, இடையிலலாம் வந்த சில அக்கேஷன்ஸில் கூட, அதாவது ஒரு யூபிஎஸ்சிக்கு படிக்கிற மாணவர்களோட பேசுகிறாரு. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் ஒன்றிய அரசை ஆதரிக்கணும். ஆமா, மாநிலங்களின் வளர்ச்சியை விட ஒன்றிய அரசின் வளர்ச்சி தான் நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்டா இதெல்லாம், அல்லது யூனிவர்சல் ட்ரூத்தா? உங்க கருத்தை ஏத்தி அதுவும் கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக எப்படி இதையெல்லாம் பேச முடியும்? பேசுறது இது எல்லாமே அரசியல் தான். ஒரு ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டில் இருந்தே தான் எல்லா ஆளுநர்களும் தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்க போகுது. கேரளாலேருந்து வருது, கர்நாடகாவில் வருது, தெலுங்கானாவிலையும் வருது, பஞ்சாப்லேயும் வருது, மேற்கு வங்கமும் சேர்த்துக்கலாம் நம்ம அதில். அப்போது வந்து இந்த பதவிகள் வேணான்றது அது லார்ஜர் கொஸ்டின். ஆனால் இந்த கருத்துக்களை சொல்கிறதுனால ஒன்றிய அரசுலேருந்து அதற்கான எதிர்வினையும் வர்றதில்லை. உச்சநீதிமன்றத்தில் அப்பப்போ கொட்டு வருது, அவர்கள் கொட்டு வைக்கிறார்கள், உங்களுக்குன்னு தனி கருத்து கிடையாது அப்படின்னு. நீங்கள் அமைச்சரவையின் ஒப்புதலில் அமைச்சரவையுடைய ஆலோசனையில் செயல்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசினுடைய அங்கே ரெப்ரிமேண்டிங் வர்றதில்லை, அவர்கள் திருத்த சொல்லி சொல்கிறதில்லை, அதுபோல் செயல்படாதீங்கன்னு சொல்கிறதில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் கூட்டு வைத்தாலும் இந்த செயல்பாடு தொடர்ந்துட்டே போகுது. அது தொடர்ந்து போகுது. ஒன்றிய அரசின் கைகளில் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ராஜமன்னார் கமிட்டி, அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன், அதுக்கப்புறம் பூஞ்சி கமிஷன், இப்போ கொரியன் கமிஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு அறிக்கை, அது எப்படி வருதுன்னு தெரியல. அந்த அறிக்கை எல்லாம் வந்தாலும் அது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கு. ஒன்றிய அரசின் அதிகாரங்கள் குவிக்கப்பட்டே வருகிறது. அதை பற்றி முணுமுணுக்க கூட கூடாது. எந்த மாநில அரசும் எந்த போராட்டத்தையும் நடத்தலை, முணுமுணுக்குது. அந்த முணுமுணுப்பே கூடாது, உறவு கெட்டு போகும் அப்படிங்கிறத ஆலோசனைகளை சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? கேட்போம். திரு பானுச்சந்தர், சட்டப்பூர்வமான போராட்டங்களை தான் முன்னெடுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, தேவைப்படும் போதெல்லாம் எப்பெல்லாம் வழக்கு போகுதோ இந்த சட்ட போராட்டங்களில் தீர்ப்பளிக்கும் போது உச்சநீதிமன்றங்கள் கூட்டு வைக்குது. ஆளுநர்களுடைய வரையறை என்னன்றது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு திருப்பியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க, எம்பசைஸ் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றத்திலிருந்து சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு இவர்களை திருத்திக் கொள்ள சொல்வதில்லை.
ஆனால் இது போன்ற அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து ஒரு காரணத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உரையாடலுக்கெல்லாம் வந்து இவர்கள் தயாராக இல்லை அப்படின்ற விஷயத்தை தானே சொல்கிறாங்க. கார்த்திகேயன், சுபவி சாரும் ஜென்ராம் சாருக்கும் நீங்கள் பேச விட்ட மாதிரி என்னையும் கொஞ்சம் 2 நிமிஷம் பேச விடுவீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகச்சிறந்த அரசியல்வாதி, திமுக கட்சியின் தலைவரும் கூட. இப்போ நடந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகள் மாறி மாறி தாக்கவும் அதிலிருந்து மீண்டு வருவதற்காக ஆளுநர் ரவிக்கு சொன்ன கருத்துக்களை ஒரு ஃபுல் டாஸாக எடுத்து சிக்ஸர் மேல் சிக்ஸராக அடித்திருக்கிறார். ஓகே, இதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து திசை திருப்புவதற்காக வந்து இப்போ திமுக வர்சஸ் பிஜேபி ஆக்கியிருக்கிறார் ஸ்டாலின். அது வந்து ஒரு அரசியல் சாமர்த்தியம், அதை நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணுவோம். 159 சீட் வச்சிருக்க திமுக ஒரு சீட்டு கூட இல்லாத பிஜேபியை வந்து இப்படி தாறுமாறா தாக்கியிருக்கு. அந்த 9 கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு. அது எதுவுமே புதுசு கிடையாது. இதுக்கு வந்து நம்ம நீங்களே ஒரு சரியா இப்ப உங்களை மாதிரி புத்திசாலி நடுவர் கூட வந்து இப்ப அந்த இஷ்யூ பேசாம இப்ப இதை பத்தி பேசுறோம்ல. ஸோ இதுவே அவருக்கு வெற்றி. ஸோ இதுதான் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஆளா இருக்கோன்னு சொல்லலாம். நீங்க அந்த 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 பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம வந்து மிச்சம் எல்லாத்தையும் மத்தி பேசுறது வந்து எனக்கு தெரிஞ்சு முறையாகாதுன்றது. ஆளுநர் வந்து தனி மனிதராக நிறைய கருத்தும் சொல்லலாம். ஆளுநருக்கு வந்து அதுக்காக வந்து தனி மனித உரிமையே கிடையாது அவருக்கு. ஓகே, இது மாதிரி வந்து பேசுவது மிக தவறு. அவர் வந்து அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. நம்ம அதை வந்து ஏன் வந்து ஒரு நல்லதாக எடுத்து உள்வாங்கி அதை வந்து ஆராய்வோம், அதை பற்றி பேசுவோம். அதை மாதிரி எடுக்காமல் அவர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு மக்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, திமுக மாத்திரம் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒருமித்த அந்த ஒரு ஆங்கிளை மாத்திரம் நம்ம பார்க்கறது தவறுன்னு நினைக்கிறேன். சார், இந்த முழக்கத்தை வைக்கிறதே முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு பல நிகழ்ச்சிகளில் முடிக்கும் போது அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபினிஷிங் டேக்லைனே இதுதான், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்னு. அப்போ நேரடியாக வந்து முதலமைச்சரை நோக்கி தான் அந்த கேள்வியை எழுப்புறாரு ஆளுநராக இருக்கக்கூடியவர். அப்போ அவருக்கு பதில் சொல்லாமல் என்ன பண்ணுவார்? எதிர்வினை வரத்தானே செய்யும். நீங்க யாரோ ஒருவர் சொன்னாரு, ஏதோ ஒரு கட்சி சொல்லிச்சுன்னு இல்லை, முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த ஸ்லோகனுக்கு தான் வந்து தொடர்ந்து இவர் பதில் சொல்றாரு. ஸோ தமிழ்நாடு கண்டிப்பா வெல்லும் கார்த்திகேயன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி ஆண்டவன் அருளால் தமிழ்நாடு வெல்லும். எதை எதிர்த்து வெல்லும், எதை போராடி வெல்லும்ன்றது மக்கள் கருத்துக்கே விட்டுருக்கலாம். நம்ம வந்து திருப்பி வந்து அதே விஷயத்தை தான் மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி ஒரு வாதம் எதிர்வாதம் வரும்போது வந்து ஒரு எஃபெக்டும் வரும், ஒரு சைடு எஃபெக்டும் வரும். அது ரெண்டு பற்றியும் பேசுறது தான் வந்து உண்மையான ஒரு உரையாடல். கேட்டதுனால சொல்றேன், இன்னைக்கு கூட வந்து ஒரு வெற்றி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசின் சார்பாக வந்து ஒரு 538 கோடி ரூபாயை வந்து ஆர்டிக்கான தொகையாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு ரைட் டு எஜுகேஷனில் தங்களுக்கு அரசாங்கத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து மாநில அரசுக்கு ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து அதில் ஆணை பெற்று உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு அங்கிருந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணதுனால ஒன்றிய அரசு அது சமகிர சிக்ஷாத்துக்குள்ளே தான் வருது. அதில் அதன் ஒரு பகுதியாக இந்த 538 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் கேட்ட ஒரு போராட்டத்தினோட வெற்றின்னு கேட்டீங்க இல்லையா, இன்னைக்கு வந்திருக்கு. ஒன்றிய அரசு எதிராக வழக்கு தொடுத்து போராடி பெற்றிருக்காங்க 538 கோடி ரூபாய். நீங்க வெற்றி கேட்டதனால கருத்தா இல்ல இவர் தலைவர் இல்ல நீங்க தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, அது உங்க கருத்தான்னு தெரியல. நீங்க வந்து அவர் போட்ட போராட்டம், நீங்க போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி இல்லையா, சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இன்னைக்கு ஒரு சட்டம் வந்து சட்டப்படி போராடணும்னு அவர் பட்டியலிடுறாரு இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின். அதுல வந்து நீங்க இன்னைக்கு வழக்கு பெற்று வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த சட்டப்படி போராடி தான் ஒரு மாநில அரசு நிதியை பெற வேண்டி இருக்கு. இப்படித்தான் நாங்க வெற்றி பெறுகிறோம்னு அவங்க சொல்றாரு இல்லையா முதலமைச்சர். அதற்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இல்ல இப்ப இந்த ஆர்டி இஷ்யூ பத்தி நம்ம தனியா பேசுவோம் கார்த்திகேயன். ஓகே, அது வந்து பெரிய இஷ்யூ, வேற எந்த ஸ்டேட்லயும் இல்லாத இஷ்யூ தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கு. நம்ம அதை பத்தி தனியா பேசுவோம். பட் இப்போ ஆர்டி இது நிதி வந்திருக்கு இல்லையா, இதனால என்ன நம்மளுக்கு புரிதல் ஏற்படுது, ஒரு சிஸ்டம் இருக்கு, அது வேலை செய்யுதுன்னு புரிதல் ஏற்படுது இல்லையா. இப்போ மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லாத விஷயத்த நீங்களே வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து மு.க. ஸ்டாலின் தான் அவர் சொல்லியிருக்காரு, போய் பெறணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து உடனே இதுக்கு வந்து உள்நோக்க கற்பிக்காதீங்க. நான் சொல்றது வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க, வழக்கின் அடிப்படையில் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி வந்திருக்கு, சட்ட போராட்டம் நடத்துறாங்கன்னு தானே அவங்க சொல்றாங்க. இப்போ எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாமே அதான் சொல்றாங்க.
அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். நீங்க உடனே அதுக்கு நடுவரான கற்பிக்காதீங்க. சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அரசு வந்து விட்டுருக்கு. 4 நாளைக்கு இன்னொரு கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி பிரச்சனை சம்பந்தமாக மீண்டும் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அப்போ நீங்க ஒரு சிஸ்டம் சரியா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ அங்கே சிஸ்டம் சரியா இருந்தால் எதற்காக ஒரு மாநில அரசு வழக்கு தொடுக்குது? சிஸ்டம்ன்றது எல்லாத்தையும் சேர்த்தான் கார்த்திகே. நீங்க எப்படி நடுவராக இருக்கும்போது ஒரு கருத்து சொல்றீங்களோ அது மாதிரி ஆளுநர் வந்து தன்னோட தனி மனித கருத்தையும் சொல்லலாம். ஓகே, அது வந்து யாரும் வந்து பேன் பண்ண முடியாது. அது கான்ஸ்டிடியூஷன்லி வந்து கரெக்ட் தான். ஓகே, ஸோ அதுதான் இப்போ அதான பேச்சு நம்மளுக்கு. அவர் வந்து ஆளுநராக மாத்திரம் தான் பேசணுமா இல்லை தனி மனித கருத்து இருக்கலாமா கூடாதுன்றதானே பேசு. ரெண்டுமே உண்டுங்க, அதான் கணக்கு. இல்லை அந்த டிஸ்டிங்ஷனை ட்ரா பண்ணுன்றது தான் திரு சுபவி. அவர் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. தனி மனிதராக அவர் ஆளுநராக இருந்தாலும் சொல்லலாம், அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்றது. இதுக்கு நம்ம வந்து அதுக்கு உள்நோக்க கற்பிக்க வேண்டாம். அது அவர் வெல் வித்தின் த ரைட்ஸ். அவர் பேசுவது வந்து தவறு இல்லைன்ற நிலையில் தான் அவருக்கு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அரசியலாக்க பார்க்குறார்கள் திமுகவும் அதனோட கூட்டணி கட்சிகள்ன்றது தான் அவங்களுடைய வாதம். ஜென்ரான் அவர்கள் சொன்ன கருத்தை தாண்டி இவங்க 2 பேரும் சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொள்ளுகிற செய்தி, ஒன்று, ஆளுநராக இருந்தாலும் அவர் ஒரு தனி மனிதராக கருத்துக்களை சொல்ல உரிமை உண்டு. ஒன்று. இரண்டாவதாக, போராட்டம் கூடாதுன்னு தானே சொல்கிறாரு. இந்த 2 பேரும் நாட்டில் போராட்டமே கூடாதுன்னு திடீர்னு ஐயா அர்ஜுன்மூர்த்தி அவரும் அன்னை தெரசா மாதிரியே பேசுகிறாங்க. எனக்கு புரியல. போராட்டம் இல்லாத தனி மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை இருக்கா? கவிஞர் இன்குலாப் சொன்ன மாதிரி போராட்டம் நம் பிறப்பின் நியதி, போராட்டம் நம் வாழ்வின் நியதி, போராட்டம் நம் இறப்பின் நியதி. வேண்டாம், போராட்டம்லாம் வேண்டான்னு சொல்லுங்கள். ஆனால் கடைசியாக ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, இதை நீங்கள் போய் ஆளுநர்கிட்ட தான் கேட்கணும். இப்படி கை விட்டுட்டார் பாருங்கள். கடைசியாக நடுவில் திடீர்னு ஆளுநரை கை விட்டார். அவரோட புரிதல் அதாவது புரிதல் என்ன? அதுலேருந்து ஒரு செய்தியை நீங்கள் மறைமுகமாக சொல்ல முடியாமல் சொல்கிறீங்க. தமிழை அரைகுறையாக கற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறார். அதாவது முழுசாக கற்றுக்கிட்டு பேசுனா எனக்கு ஒரே ஒரு செய்தி தான். ஆமாம், நான் ஒன்றை சொல்லுகிறேன். நண்பர் பானுச்சந்தர் சொன்ன மாதிரி ஒருவருக்கு தனி மனித கருத்து இருக்கலாம். அது கட்சி கருத்தாக இருக்கக்கூடாது, ஒரு கட்சிக்கு எதிரான கருத்தாக இருக்கக்கூடாது. இதையே நாம் எல்லோரும் போராடாமல் ஒன்றா வாழணும். பிளவுபடுத்துறீங்க, பிளவு இல்லையா இந்த சமூகத்தில்? பிளவு இயற்கையானது. ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுவது நல்லது. நீங்கள் பொதுவாக சொல்லணும், மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். யார் மறுக்க போகிறா? போராட்டத்திலேயே இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னு கேட்க போகிறதில்ல. சுவரில் எழுதியிருக்கிறான் தமிழ்நாடு எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாரு பாருங்க. சுவரில் எழுதுவதை கண்டுபிடிச்சிட்டு வந்து பேசுகிறது ஒரு ஆளுநருக்கு வேலையை. எனக்கு அரசாங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு, அதில் இப்படி ஒரு வரி இருக்குது, வேண்டாம்னு சொன்னால் கூட அது சரி. சுவரில் எழுதியிருக்கிறத பூரா நீங்கள் படிச்சிட்டிங்களா? உங்களை உன்னிப்பாக பார்க்குறாரு. உன்னிப்பாக திமுக எழுதுனது மட்டும் பார்க்குறாரு. தமிழ்நாடு போராடும் என்று சுவரில் எழுதியிருக்கிறார்கள், எனவே போராடு என்று. இது ஒரு கட்சி அரசியல். ஒரு ஆளுநர் தனி மனித கருத்துக்களை சொல்லலாம், அரசியல் கூட பேசலாம். அது ஒரு சமூக அரசியலாக இருக்கணும், கட்சி அரசியலாக இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு இருக்கிற சோஷியோ பாலிட்டிக்ஸ் என்பது வேறு, பார்ட்டி பாலிட்டிக்ஸ் என்பது வேறு. ஒரு கட்சி அரசியலுக்கு வர அவர் விரும்பினால் அதுவும் அவருடைய உரிமை. அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்துடணும், அங்கே உட்கார்ந்துட்டு பேசக்கூடாது. நாங்கள் சொல்கிறது அதுதான். நீங்கள் தாராளமாக வந்துடுங்க, இதோ நயினா நாகேந்திரனுக்கு பதிலாக தலைவராக நீங்கள் ஆகிடுங்க, எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல, அது உங்கள் கட்சி பிரச்சனை. ஆனால் ஒரு கட்சிக்காரராக ஆளுநர் இருக்கக்கூடாது. ரொம்ப அருமையாக ஒரு ஐயா வந்து அர்ஜுன்மூர்த்தி வந்து ஒரு செய்தி அவர் பேசும்போதே சொன்னார், ஹி இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்னார். எத்தனை அழுத்தமான வரி அது! ஒரு நிர்வாகத்திற்கு தலைவராக இருக்கிறவர் கட்சி அரசியல் பேசுவது. நான் முதல்லேருந்து அவர் கேட்ட கேள்வியை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை. போராடணும்னு ஏன் கேளுங்க, போராடக்கூடாது சொல்லுங்கள், அதிலெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அர்ஜுன்மூர்த்தி ஐயா சொன்ன வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறேன். இஃப் ஹி இஸ் an administrative head, how can he speak like this? அவ்வளவுதான் என் கேள்வி. சொல்றாங்க சார், மக்கள் பிளவுபற்றக்கூடாது, ஒரு ஒற்றுமையை தலைத்தோங்கணும். பிளவே இல்லாம தான் ஆணவ கொலை அதுல பிளவே இந்த நாட்டுல எதுவுமே இல்லை. எல்லாரும் அப்படியே வள்ளலார் ஆயிட்ட மாதிரி எல்லாம் ஒரு சின்ன பதில் சார் நீங்க இல்லை. மெயினாக என்னென்னா அவரோட இன்டென்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இது படித்த சமுதாயம், நல்லா வளர்ந்த சமுதாயமாக இது இருக்குது,
இந்த நிறைய படிக்க வர்றதும் நிறைய பர்சன்டேஜ் ஆல் இண்டியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊரில் தான் அதிகமாக படிக்க வராங்க அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அவரோட அந்த ஒரு போராட்டங்கிற வார்த்தையை மட்டும் அவர் எதுலேருந்து சொல்ல பிரியப்பட்டாருன்னு அந்த அழகாக அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு வளர்ந்த சமுதாயம், படிக்க தெரிந்த சமுதாயம், படிக்கிறதுல ஆல் இண்டியாவில் அதிகமாக பங்களிப்பு செய்யக்கூடிய சமுதாயமாக இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை அதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அவர் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. போராட்ட உணர்வை தூண்டுறது மாதிரி இந்த வாசகங்கள் சரியில்லை. ஒரு அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம தொடர்ந்து இது வந்து அமைதி பூங்காலாம் சொல்லிட்டு அமைதியை குலைக்கிற மாதிரி போராட்டங்கிற வார்த்தையை இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் எப்படி எடுத்துக்குவாங்கிறது இப்போ நடந்த நிகழ்வுகளில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சமுதாயம் வந்து ஒரு அட்ரினல் சுரப்பி அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் 40% இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் வார்த்தைகள்லாம் பதமாக பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோங்கிறது தான் அவரோட இன்டென்ஷன். ஒரே நிமிடத்தில் நான் சொல்லிடுறேன், போராட்டம் என்பதும் அமைதிக்கு எதிரானதல்ல, அமைதிக்காகவே போராட வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். ஃபைட்டிங் ஃபார் பீஸ் என்பதுதான் ஒன்று. ரெண்டாவது, மக்கள் சொல்லியிருக்கிற ஒரு செய்தியை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். இது ஒரு சரியான பதிலடின்னு சொல்லியிருக்காங்க. என் போன்றவர்களுக்கு ஒரு இயல்பாக ஒரு எண்ணம் இருந்தது, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மாதிரிங்கிறாங்க. இல்லைங்க, அவர் அண்ணா மாதிரி இருக்கிறார், ரொம்ப அமைதியாக இருக்கிறார். இன்றைக்கு தான் அவர் கலைஞர் மாதிரி பதில் சொல்லியிருக்கிறார். கலைஞர்னா இப்படி தான் சொல்லுவார். கலைஞர் மாதிரி இன்றைக்கு எங்கள் முதலமைச்சரை, அண்ணா மாதிரி அமைதியாக இருக்கிற முதலமைச்சரை கலைஞராக மாற்றியதற்கு ஆளுநருக்கு நன்றி. அதாவது 40 பேர் இறந்ததுலேயே வந்து ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லி அவர்கள் உணர்ச்சியெல்லாம் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கு, தவறு எதுவும் இழைக்கப்படவில்லை அப்படின்னு. அது போன்ற மக்களுக்கு வந்து இது எப்படி இந்த சொல் போராட்டன்ற சொல் வந்து உணர்ச்சியை தூண்டி விட்டு பெரிய அளவுக்கு வெடித்துருமா இல்லையான்றது தெரியல. வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.